நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்நாட்களில் நம்ம அநேகர் அலைந்து திரிகிறவர்களாய், நாம் எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாதவர்களாய், பாதை தெரியாதவர்களாய், வழி நடத்துவதற்கு யாரும் இல்லாதவர்களாய், நாம் போய் சேர வேண்டிய இடம் என்னதென்று தெரியாதவர்களாய், அந்த இடத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிற ஒருவரும் இல்லாதவர்களாய் நம் வாழ்க்கையில் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்தி செல்ல, நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்க ஒரு நல்ல தெய்வம் உண்டு என்பதை நாம் எல்லோருமே மறந்திருக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற தேவன், நல்ல வழியில் உங்களை நடத்துகிற தேவன் என்று சொல்லி மனிதர்கள் சொல்வார்கள், நான் உன்னை சரியான இடத்திற்கு சேர்த்து விடுவேன் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் ஒருவேளை சொல் தவறலாம், இல்லை சரியான பாதையை நமக்கு காட்டாமல் போகலாம். ஆனால் நம்முடைய இயேசு ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டார், ஒருபோதும் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். நம்மை செவ்வையாய் நடத்தும் வரை அவர் ஒரு நாள் ஓய்ந்திருக்க மாட்டார். அந்த தேவன் தான் சொல்கிறார் சங்கீதம் 107:7. சங்கீதம் 107:7. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய போராட்டங்களின் மத்தியிலும், சிறைப்பிடிப்பின் மத்தியிலும், அடிமைத்தனத்தின் மத்தியிலும், யாரோ ஒருவர் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், யாரோ ஒருவர் பிடியில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களைத்தான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தாபரிக்கும் ஊர் போய் சேர அவர்களை அவர் செவ்வையான பாதையில் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். நான் போய் இருக்க வேண்டிய இடத்துல என்னால் இருக்கவே முடியல. நான் அடிமையாய் காணப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் போய் சேர வேண்டிய இடம் இன்னதென்று எனக்கு தெரியலை. ஒருவேளை படித்து முடித்து விட்டு சரியான வேலை இல்லாதபடி, எனக்கு ஏதோ சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு சின்ன வேலையை பார்க்கிறேன். நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு இல்லை. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் சொல்கிறார் செவ்வையான பாதையில் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. ஒருவேளை நான் திருமணமாகி சரியான நிலைமையில் என் வாழ்க்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் அலைந்து அலைந்து சோர்ந்து போய்விட்டேன், ஏதோ ஒரு காரியத்தில் நான் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேன், இக்கட்டில் நிற்கிறேன், ஆபத்தில் நிற்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறார், தாபரிக்கும் ஊர் போய் சேர அவர்களை அவர் செவ்வையான பாதையில் நடத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை பார்த்து சொல்கிறார், நீ எங்கே தாபரிக்கணும், எங்கே வாழணும், எங்கே இருக்கணும், எந்த இடத்துல உன்னை உயர்த்தணும், எந்த இடத்துல உன்னை வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம் என்று ஒன்று உண்டு. அந்த இடத்துக்கு நேராய் தேவன் செவ்வையான பாதையில், சரியான பாதை, நல்ல பாதை, அந்த பாதையில் கரடு முரடு இல்லை, அந்த பாதையில் எந்த முட்களோ, எல்லா பொல்லாத வழிகளோ, துஷ்ட மிருகங்களோ கூட இல்லாதபடி தேவன் சரியாய் நம்மை நடத்தி செல்கிறார். அவர் நடத்துகிற பாதையில் ஒருபோதும் தடை இருக்காது, எந்த தடங்களும் இருக்காது. அவர் செவ்வையான பாதையில், சரியான பாதையில் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். இந்த சங்கீதமானது சிறைப்பிடிக்கப்பட்ட காலங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டவர் விடுவிக்கப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அந்த சிறையிருப்பின் போது அவர்கள் தாபரிக்கும் ஊர் போய் சேர அலைந்து திரிகிறார்கள். எடுத்து வாசிப்போம். இதே சங்கீதம் 107:2. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. ஆமென். கர்த்தரால், யாரால? கர்த்தரால். ஒருவேளை நான் சத்துருவின் கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை யாரோ அடிமைப்படுத்தி என்னை மீட்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்க முடியும். இந்த உலகத்தில் யாரும் நம்மை சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கவே முடியாது.
ஏனென்று சொன்னால் சத்துருவை மேற்கொள்ளத்தக்க வல்லமை உடையவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். அந்த தேவன் சொல்கிறார், சத்துருவின் கைக்கு நீங்கள் ஆக்கி நம்மை மீட்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் பாவத்தில் மரித்து போய் கிடந்தேன். என்னை என் தேவாதி தேவன் மீட்க கடந்து வந்தார். சத்துருவின் பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் பொல்லாத பழக்க வழக்கங்களிலும் இருக்கிற நம்மை தேவன் விடுவிக்க கடந்து வந்தார். எப்படி தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்து நம்மை மீட்பதற்காய் அவர் தன்னை அர்ப்பணித்தார். அந்த தேவன் சொல்கிறார், கர்த்தரோ சத்ருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி மீட்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். ஆமென். எப்படி? முதலாவது வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். பாருங்க, அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டார் அல்லவா? நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி அவரையே நம்பி வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திப்போம். கர்த்தரை துதிக்க வேண்டும். மீட்கப்பட்ட நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம்தான் நான் துதிப்பேன், கர்த்தரை நல்லவர் என்று சொல்லி, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். 4வது வசனத்தை வாசிப்போம். 107. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், போய் தங்குவதற்கு, விடுதலையோடு கூட தங்குவதற்கு ஒரு ஊரை காணாமல், விடுதலையோடு கூட வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையை காணாமல், விடுதலையோடு கூட செயல்படுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில விடுதலையை காணாமல் தவிக்கிற அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே, ஆமென், ஹல்லேலூயா. வனாந்திரம் என்று சொன்னால் அங்கே தண்ணீரை நாம் பார்க்க முடியாது. தாகம் வரும், பசி வரும், அங்கே ஒன்றும் கிடைக்காது. வனாந்திரம் என்று சொன்னால் அங்கே எந்த ஒரு மரமோ செடியோ தண்ணீரோ அதை பார்க்கவே முடியாது. நாம் பார்ப்பது பூமி எல்லாம் மணலாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. மணல் மேடுகளும் தான் இருக்குமே தவிர, அந்த பாலைவனமான அந்த வனாந்திரமான வாழ்க்கையில் பசியோடும் தாகத்தோடும் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. ஒரு சில நேரங்களில் நமக்கு ரொம்ப தாகமாக இருக்கும், கடை எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த ரோட்டில் நடந்து போகும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கோ தண்ணீர் கிடப்பது போல் ஒரு காணல் நீரை நாம் காண்போம். இந்த காணல் நீரை நாம் காண்போது ஏதோ தூரத்தில் தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் பக்கத்தில் நெருங்க நெருங்க தண்ணீர் இல்லாததை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? தொய்ந்து போகும். நான் தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி அல்லவா இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன், ஆனால் இப்போ பார்த்தா இல்லவே இல்லை, அது காணல் நீர். நான் காணாத ஒரு நீரை என் கண்களால் தரிசித்தேன் என்று சொல்லி நாமே சோர்ந்து போவோம். ஆத்துமா அப்பொழுது தொய்ந்து போகும். ஆத்துமாவில் ஐயா, நான் நடந்து இந்த வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் நடந்து ஒன்றையும் நான் காணாதபடி, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கூட நான் காணாதபடி நான் என்ன ஆகிவிட்டேன்? சோர்ந்து போயிட்டேன். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. மனிதனுக்கு உள்ளான அந்த மனுஷன் தோய்ந்து போனால் வெளியாக எதிலும் செயல்பட முடியாது. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலகீனமானது. இந்த பலகீனமான மாம்சத்தை விட இந்த ஆவி பலவீனப்பட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சம் பலவீனப்பட்டால் கூட ஆவியில் நாம் உற்சாகம் இருப்போமானால் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராய், நன்மை செய்கிறவராய், நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் நமக்குள்ளாய் காணப்படுவார். இவர்கள் அவாந்திர வழியாய் நடந்து சோர்ந்து போனார்கள். தாபரிக்கும் ஊரை தேடி தேடி அவர்கள் காணவில்லை. ஐயோ, நான் இந்த ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடி தேடி அலைந்தார்கள். அந்த ஊரை அவர்கள் காணாமல் திகைத்து போனார்கள். ஆத்துமாவிலே தொய்ந்து போனார்கள். பசி, தாகம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிகிறோம்.
ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் முன்னேறி விடுவேன் என்று சொல்லி அலைந்து திரிகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறார், அதான பௌத்தனா தாபரிக்கும் ஊர் போய் சேர செவ்வையான பாதையில் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். இன்றைக்கு அலைந்து திரிகிற தொழிலை நடத்துவேன், இந்த தொழில் மூலம் நான் முன்னேறி விடுவேன், இந்த தொழிலில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்லி அலைந்து திரிகிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், செவ்வையான பாதையில நடத்தி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அலைந்து திரிகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இனி அலையாதபடி நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய், நீங்கள் சேர வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அலைந்து அலைந்து திரிந்தார்கள், ஒவ்வொரு இடமாய் அலைந்து திரிந்தார்கள். கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாய் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடமாய் அலைந்து அலைந்து அவர்கள் சோர்ந்து போன காலங்கள் உண்டு, மனம் நொந்த காலங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை, சொன்னதை சொன்னபடி செய்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கை நம்பி நான் வந்துவிட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் அலைந்து திரிகிறேன் என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அலையாதபடி செவ்வையான பாதையில் உங்களை நடத்துவார். 6வது வசனத்தை வாசிப்போம். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தரமான இந்த பாதையில, சிறை பிடிக்கப்பட்ட இந்த பாதையில, அவாந்தர வெளியிலே அலைந்து திரிந்த இந்த வாழ்க்கையில ஆபத்துகள் நிறைய இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்ல முடியாது. வழிநெடுக ஆபத்துகள் இருந்திருக்கலாம். அவர்கள் வழியில எத்தனையோ ஆபத்துகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் ஆபத்துகளே அவர்களை விடுவித்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் நாம் கூப்பிட வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம், நம்முடைய கர்த்தர் மாத்திரம்தான். அவரை நோக்கி கூப்பிடும் பழக்கம் நமக்கு இருந்தால், எனக்கு இந்த ஆபத்து வருகிறது ஆண்டவரே, என்னை தப்புவிக்கிறவர் நீர். வியாதியாகிய ஆபத்து, வறுமையாகிய ஆபத்து, எத்தனையோ சோர்வு, நஷ்டங்கள், என்னென்ன காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் துஷ்ட மிருகங்களின் கிரியைகள், பொல்லாத மனிதர்களின் மந்திர தந்திரங்கள், இப்படிப்பட்ட ஆபத்துகள் நமக்கு வரும்பொழுதெல்லாம் நாம் யாரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை. இன்னைக்கு நாம் யாரை கூப்பிடுகிறோம்? அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? அந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா. ஆபத்து வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாது? யாரையும் நோக்கி கூப்பிடக்கூடாது, கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடாது. அந்த ஆபத்து காலத்தில் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது, நம்முடைய பலன் குறுகி போகும். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும், கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வதற்கு தான் இந்த காரியத்திற்கு நேராக என்னை நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக என்னை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். இந்த ஆபத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலைகள் வரும் பொழுது, எதிர்பாராத வியாதிகள் வரும் பொழுது, எதிர்பாராத நஷ்டங்கள் வரும் பொழுது, எதிர்பாராத கண்ணீர் கவலைகள் வரும்போது, எதிர்பாராத உபத்திரவங்கள் வரும்போது, எதிர்பாராத போராட்டங்கள் வரும்போது நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அந்த ஆபத்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டாராம். வசனம் சொல்கிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் எங்கு பார்த்தாலும், வலது பக்கமும் திரும்ப முடியவில்லை, இடது பக்கமும் திரும்ப முடியவில்லை, முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் நெருக்கம். வசனம் சொல்கிறது, முன்னும் பின்னும் உன்னை நெருக்கி என் கரத்தை நான் உன்மேல் வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்தை நம்மேல் வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஏன் இந்த இக்கட்டு, எனக்கு ஏன் இந்த நெருக்கம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த உபத்திரம்? கேள்வியோடு கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இந்த இக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ நெருக்கம் பாருங்க.
நான் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் என்னை நெருக்குகிறவர்கள் அதிகமாய் கொண்டு போகிறார்கள். இக்கட்டிலே நான் மாட்டிக்கொண்டேன். இதிலிருந்து என்னை காப்பாற்றுவர் யார்? நிச்சயமாகவே தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன். மருத்துவர்களின் முடிவு பயங்கரமாய் என்னை இக்கட்டுக்குள் மாட்டிவிட்டது. மரணம்தான் எனக்கு முடிவு என்று சொல்லிவிட்டார்கள். இனி நீ உயிர் வாழப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மனிதனானே சொன்னது, கர்த்தர் அல்லவே? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை வாழ வைக்கும் தேவன், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். உன்னை வாழ வைக்கவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்பேற்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் அந்த இக்கட்டிலிருந்து உன்னை விடுவிக்க நான் தெரிந்து கொண்டேனே அல்லாமல் நீ ஒரு நாள் அதில் சிக்கிக்கொண்டு தவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட, மருத்துவர்கள் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது, இனி நீ பிழைக்க மாட்டாய், இல்லை இந்த வியாதி உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த இக்கட்டிலிருந்து உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்கள் மார்பில் பார்த்தால் பயங்கரமான ஒரு கட்டி. அவர்கள் போட்டிருக்கிற அந்த சேலைக்கு மேலாக அந்த கட்டி தூக்கி கொண்டு நிற்கும். பல நாட்களாய், பல மாதங்களாய், ஒரு சில வருடங்களாய் கூட அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். இன்றைக்கு நான் பார்த்தேன், சாதாரணமாக இருந்தார்கள். நான் என்னன்னு கேட்டேன். கட்டி உடைந்து எல்லா நீரும் வெளியே வந்து அந்த கட்டி இல்லாமல் புண்கள் எல்லாம் ஆறி போயிற்று. அந்த சகோதரி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த சகோதரியோ, நான் நிச்சயமாய் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டேன், என் தேவன் எனக்கு சுகம் தருவார். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்தார்கள். அந்த ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கண்ணீரோடு கூட, கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு கூட, என் ஆண்டவர் இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே சொன்னார்கள், எல்லாம் முடிந்தது, இனி நீ வாழ முடியாது என்றார்கள். ஆனால் தேவன் என்னை வாழ வைத்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வாழ வைக்கிற தேவன், நம்மை மகிழ்ந்து கலிகூற பண்ணுகிற தேவன், நம்மை உயர்த்தி மகிழ்கிற தேவன், உன்னதத்தில் ஏறி இருக்க பண்ணுகிற தேவன். இந்த உலகத்தின் முடிவு வரைந்த நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், மரணமே அன்றி அவரை விட்டு பிரிக்காத ஒரு பெரிய அன்பினால் நம்மை நிலைநிறுத்தின நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரணம் கூட அவரோடு கூட இணைவதற்கு தானே தவிர பிரிப்பதற்கு அல்ல. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? மரணம் வரைதான் நம்முடைய உறவுகள், மரணத்துக்கும் அப்பாலும் நமக்கு உறவாய் இருக்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி பார்க்க தான் இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம். என்னுடைய இக்கட்டுகள் இன்னதென்று நான் தெய்வ சமூகத்தில் சொல்லி, தெய்வ சமூகத்தில் நான் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றிலும் உங்களை விடுவிக்கிறவராய் நான் வருவேன். அவர் எல்லா இக்கட்டிலிருந்து அவனை விடுவித்தார். தாபரிக்கும் ஊர் போய் சேர சபையான பாதையில் நடத்துகிற தேவன் முதலாவது நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை நீக்கி, சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி மீட்டு, நம்மை நல்ல முறையில் நடத்தி, சத்துருக்கள் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். அவனுடைய இக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். ஒருவேளை கடன் அப்படிங்கிற ஒரு இக்கட்டில் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த கடனை அடைப்பதற்கான வழி கூட தெரியல, எனக்கு அதற்கான வழிவாசல் கூட கிடையாது, எந்த விதமான பொருளும் கூட இல்லை. நான் எப்படியோ இந்த கடனை அடைத்து விடலாம், இதை விற்று அதை விற்று என்று சொல்வதற்கு கூட என்னிடத்தில் இடமில்லை என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். ஒரு நாளும் இக்கட்டிலே நம்மை விட்டுவிட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற தேவனை அல்ல, தாவரிக்கும் ஊர் போய் சேர அவர் அவர்களை செவ்வையான பாதையில் நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எந்த ஆசீர்வாதத்துக்காய், எந்த உயர்வுக்காய், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் உயர்த்தப்படுவதற்காய் நாம் அழைக்கப்பட்டோமே, எந்த இடத்துல நம்மை உயர்த்த வேண்டுமோ அந்த இடத்திற்கினராய் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை நோக்கி என்னை செவ்வையான பாதையில் நடத்துங்கப்பா, என்னால் நடக்க முடியாது, நீங்கள் நடத்தி கொண்டு போங்கன்னு சொல்லி அவருடைய கைகளில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் கூட ஏதோ ஒரு இடத்துல அலைந்து திரிகிறோம்ப்பா.
சத்ருவின் கையின் பிடியில் இருக்கிறோம் அப்பா. எங்களை விடுதலையாக்கி அலைந்து தெரியாதபடி ஆண்டவரே எங்கள் ஆபத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இக்கட்டிற்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு நாங்கள் தாபரிக்கும் ஊர் போய் சேர சபையான பாதையில் எங்களை நடத்துகிற நல்ல தேவனே, உம்முடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த இரவு வேளையில் விசுவாசித்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் விடுவீங்கப்பா. யார் யார் முகங்களில் கண்ணீரோடு கூட ஆண்டவரே நான் தாவரிக்கும் ஊர் போய் சேரணும், என் குடும்பம் பிரிந்திருக்கிறது, நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் போய் என் குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் குடும்பமாய் கணவன் மனைவியாய் பிள்ளையாய் இணைக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். ஆண்டவருடைய நாமத்தினால தொய்ந்து போன ஆத்துமாக்கள் உயிரடையட்டும். ஆண்டவரை கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே விடுவிப்பீராக. இப்பொழுது ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து விடுதலையை கொடுத்து சாட்சிகளாய் நிறுத்தும். விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினால. யாரும் ஆண்டவரை கைவிடப்பட்டு போகாதபடி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.